Hi guys, good morning. மார்னிங். நாங்க இப்போ எந்திரிச்சிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம். பின்னாடி பாருங்க, நல்லா இருக்கா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம். பிரேக்ஃபாஸ்ட்ல என்ன இருக்குன்னு ஈகரா இருக்கு. செம பசிக்குது. ஆமா, கொஞ்சம் பசிக்குது. வேணும். நீ வச்சுக்கிறேன், நான் வச்சுக்கிறேன். தெரியுது. One or two. Yeah. நல்லா இருக்கா? இப்போதைக்கு நான் இட்லி மட்டும் எடுத்துக்கிறேன். சாப்பிட்டுட்டு பூரி, தோசை, சாசேஜ், சிக்கன் சாசேஜ் சாப்பிட்டு எடுத்துக்கிறேன். உனக்கு ஓகே? உனக்கு பிடிச்சிருக்கா? வடை சூப்பரா இருக்கு. அதான் சொன்னேன், வடை எடுத்துக்கணும். வெறும் இட்லி தான் இப்போ எடுத்துருக்கேன். இட்லி நல்லா இருக்கு. சாப்பிட்டு என்ன ஷில்பா? மாஷு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் பேசிக்கலி இந்த மாதிரி ஃபுட் தான் சாப்பிடுறேன். ஓ, என்னது அது? பிரெட் அண்ட். ஓ சரி, vlog ஸ்டாப் பண்ணிட்டேன். மணி இருந்து மணி போய் கருமம் பிடிச்சவனே. நல்லா ஒப்புன்னு திங்கிறத பாரு. பிரேக்ஃபாஸ்ட் டன். நல்லா இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. வடை, இட்லி, தோசை சாப்பிடல, பூரி, அப்புறம் உப்புமா எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ராஜுட்டியும் சூப்பரா இருந்துச்சு. நம்பி சாப்பிடலாம். என்ன ஷில்பா பட்டி டிங்கிறீங்க? ஆமா, அதுக்கு முன்னாடி எனக்கு காமிக்க கூடாது. ஏன் அதுக்கப்புறம் காமிச்சா மட்டும்? அப்போ கியூட்டா எப்படியும் நீ பார்க்க முடியாது. நீ இப்படி காமிச்சேன்னா அப்படி காமிச்சேன். சரி, நம்ம கிரீம்லாம் வச்சிருக்கேன். எஸ், மாய்ஸ்சரைஸ். ஃப்ரெண்ட்ஸ், அக்கா பாருங்க, பட்டி டிங்கிறீங்களா பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு மணி நேரம் ஆயிடும். என்ன ஷில்பா ஆயிடும்ல? ஓகே, நான் ரெடி ஆயிட்டேன். ஆனா 1 மணி நேரம் ஆனாலும் இவ இப்படிதான் இருப்பா. வந்ததுல ஸ்விம்மிங் பூல் என்ன பார்க்கல, இங்க இருக்கறனால பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கலாம். வெளிய போலாம்னு இருக்கோம். அப்படியே காமிக்கிறோம். வாங்க, நான் போய் ஸ்விம்மிங் பூல் பார்க்கலாம். என்ன ஃப்ளோர் ஸ்விம்மிங் பூல்? 4th ஃப்ளோர் நினைக்கிறேன். அப்படியே லிஃப்ட்ல போலாம். லிஃப்ட்ல நடந்து போயிடலாம். லிஃப்ட்ல போலாம்டா, யாரு ஏறிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நீ அப்படியே வந்து தள்ளி விட்டா என்ன பண்ணுவ? இப்பெல்லாம் பண்ணின கஷ்டப்பட்டு நிஜமானு கேக்குறேன். பண்ணிடாதடா, நான் தள்ளி விட்டா என்ன பண்ணுவ? பேச மாட்டேன் கூட. கண்டிப்பா இங்க மேல போய் பார்த்தா ஷில்பா, ஸ்விம்மிங் பூல் பக்காவா இருக்கு. நாளைக்கு ஏர்லியா எந்திரிச்சோம்னா குளிச்சுக்கலாம். போட்டோ ஆச்சு எடுக்கணும் மாஷு. நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். ஸ்விம்மிங் பூலெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மேலே கொஞ்சம் வியூஸ் நல்லா இருந்துச்சு. அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு
இப்போ வெளியில் போய் சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். கைஸ், நாங்கள் சொல்லியிருந்தோம்ல எங்கள் ரெசார்ட்டுக்கு வர வழி ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குன்னு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பாருங்கள். அதனால் இந்த ரெசார்ட்டுக்கு வரவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க, ஏன்னா ரொம்ப ஸ்டீப் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மான்குளம் போயிட்டுருக்கோம். இங்கிருந்து மூணார் மெயின் கிடையாது, அணைச்சல்ல இருந்து 28 கிலோமீட்டர்ஸ் எங்க ரூம்ல இருந்து. 28 கிலோமீட்டர்ஸா? என்ன சொல்ற, அவ்வளவு கிலோமீட்டரா? தெரியாது. இல்ல நிஜமா நான் ஒரு 10 கிலோமீட்டர் வரும்னு நினைச்சேனா? சீரியஸா நினைச்சேன். ஏன்னா நம்ம 1 மணி நேரம் அதுக்கு தானே பிளான் பண்ணுவோம். அப்படியா? அப்புறம் எதுக்கு நம்ம சீக்கிரம் கிளம்பணும்னு நினைச்சோம். வெறும் 10 கிலோமீட்டர்னா நம்ம மெதுவா போயிருக்கலாமே. போயிருவோம் சீக்கிரம். இது ரொம்ப மெயின் ரோடெல்லாம் போகாதுல, இந்த மாதிரி போயிடலாம். இது அப்போ வந்து மூணார் போற வழியா? ஆனா இல்ல நம்ம அப்படியே யூ டர்ன் அடிச்சோம். மூணாருக்கு ஆப்போசிட் வழி. ஐ மீன் மூணார்ல இருந்து நம்ம வீட்டுக்கு போறதுக்கு ஆப்போசிட். ஓகே ஓகே. இந்த மூணார்ல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, எல்லா பிளேசஸும் ஒரு 4 பிளேஸ் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் வழியில, இன்னொரு 4 பிளேஸ் பாத்தீங்கன்னா இந்த சைடு ஆப்போசிட், இன்னொன்னு அப்படியே வேற எங்கயோ. எல்லாமே தனி அப்படியே 30 கிலோமீட்டர் இந்த சைடு, 30 கிலோமீட்டர் அப்படிதான் நம்ம போக வேண்டியது. 2 ஸ்பாட் பாக்குறதுக்கே ஒரு நாள் ஆயிடும். அது கொஞ்சம் இது. அதனாலதான் நாங்க வந்து லாஸ்ட் டைம், ஆனா எல்லாரும் பாக்குற யூஸ்வல் ஸ்பாட் எல்லாமே பார்த்தாச்சு. அதுவும் சூப்பரா இருக்கும், எல்லா டேம் எல்லாமே. இந்த வாட்டி அதனாலதான் மான்குளம் சூஸ் பண்ணிருக்கோம். அது மட்டும் தான் பார்க்க போறாங்க ஃபுல்லா. பாருங்க, இங்க ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ். சூப்பரா இருக்கு. இந்த ரூட் ஃபுல்லா சூப்பரா இருக்கு. ரொம்ப சீனிக்கா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனக்குளம் மான்குளம் அந்த தண்ணி குடிக்கல. அது ஆனக்குளம். அதுக்கு ஏதோ ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்க. சரி போய் பாத்திரலாம், என்னதான் இருக்குன்னு பாத்திரலாம் அப்படின்னு. என்னதான் இருக்குன்னு பார்க்க முடியாது, யானதான். ஆனா அதுங்க அந்த தண்ணிக்கு ஏன் வருதுன்னா ஸ்பெசிபிக்கா அதுல ஏதோ ஒரு சால்ட் இருக்காமா. அந்த சால்ட் வந்து அதுங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த்துக்கு வந்து சரி பண்ணுமாமா அந்த குறிப்பிட்ட அந்த ரிவர்ல. அதனாலதான் அங்க எல்லாமே அதோட குட்டி எல்லாமே கூட்டிட்டு வருதாமா. குட்டியா ஒரு இல்ல இங்கெல்லாம் இருக்கு. நேத்துதான் அப்பா நல்லா இருக்கு மாஷு, நேத்துதான் இங்க போட்டோஸ் எடுத்துக்கலாம்டா. நேத்துதான் எடுக்க முடியல, ஃபுல் ரெயின். இங்க எங்கப்பா போற? அந்த சைட் போய்க்கலாம். இங்க எங்க போய் எடுக்கிறது? சூப்பரா இருக்குல்ல? ஆமா நல்லா இருக்கு. இங்கதான் எடுக்க முடிஞ்சா எடுக்கலாம். டிக்கெட் கேளு. இப்ப நாங்க டைகர் கேவ் போக போறோம். அதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கு, பாத்து. சூப்பரா இருக்கு. இது நம்ம பார்த்தோம் தானே? ஆமா.
சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா வாட்டர் ஃப்ளோ செம்மையா இருக்கு. இந்த பிளேஸ் இந்த பிரிட்ஜ் பேர் என்ன? பேர்ல டைகர் கேவ். அதுக்கு பேரு இது டைகர் கேவ். அது போற வழியில இந்த பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு பாருங்க. இன்னும் நிறைய தண்ணி வந்தா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் போயிட்டு இருக்கு, ஆனா சூப்பரா இருக்கு. இது இருக்கு. இது ஒண்ணு. இந்த பிளேஸ் சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. பாலம் நல்லா ஆடுது. ஆமா, இரு நான் இங்க காமிக்கிறேன். அங்க பாரு, அங்க ஒரு ஃப்ளோ நல்லா இருக்கு. தண்ணி இன்னும் நிறைய வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். இதுவே நல்லா இருக்குன்னா அப்போ போலாம். டேஞ்சரஸ் ஜோனா? என்னடா இது? ஆபத்தான மண்டலம். கவனமா இருக்கணும் போட்டு. டேஞ்சர் ஜோன் போல. இல்லனா? பாத்து வா சரியா? ஓகே. வாஷு நீ ஃபோன் பிடிச்சுக்கறியா? நீ கொஞ்சம் தூரம் போ, அதுக்கப்புறம் நான் பிடிச்சுக்கிறேன். இப்படி இருக்கு. போற மாதிரி இருக்கு. அது கூட பரவாயில்ல போலயே. பாத்து இந்த பிளேஸ் அப்படியே காட்டுக்கு நடுவுல போயிட்டு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து அப்படியே அந்த ஃபால்ஸ் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஆமா, ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த பிளேஸ். டிஃபரண்டா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் மிஸ் பண்ண வேணாம், கண்டிப்பா பாருங்க, நல்லா இருக்கு. ஆமா, ஆனா சேஃபா இருங்க. இதெல்லாம் பாருங்க, சூப்பரா இருக்கு. போலாம், ரிஸ்க் எதுக்கு, வேணாம் சரியா? ஷூ போட்டு வந்துக்கலாமா? கைஸ், இப்ப நீங்க பார்த்ததான் டைகர் கேவ். வர வர உண்மையாலுமே கேவ் மாதிரி தான் இருக்கு. நீங்க பாருங்க, கேவ் தான். இதுக்கே மூச்சு வாங்குது, ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இன்னும் உள்ள போனோம், அது நம்மளால முடியாது. ஸோ நாங்க இங்கேயும் எண்ட் அப் பண்ணுறோம். இதுக்குள்ள போகணுமாமா, இதுக்குள்ள ஆக்சிஜன் கம்மியா இருக்கும். எதுக்கு ரிஸ்க்னே நாங்க போகல. இந்த லூஸ் வேணாம்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் கைஸ், இதோட முடிஞ்சது. பாத்தீங்களா நாங்க எப்படி ஆயிட்டோன்னு ஒரு குகைக்கு கூட்டிட்டு வந்து. உள்ள வந்து காத்தெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால இல்லாம ரொம்ப மேல ஏறி 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 போற மாதிரி இருக்கு. முடியல, ஸ்லிப்பரியா தான் இருக்கு. நீங்க வரும்போது கேர்ஃபுல்லா வாங்க. 3 பேர் 4 பேர் அந்த மாதிரி, அப்பதான் ஹெல்ப் பண்றதுக்கு ஆள். அதனால நாங்க பாதியோட ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே திரும்பி போறோம். இப்ப பாத்தீங்கன்னா பிரியாணி. நாங்க இன்னும் சஃபாரி போகல, அதுக்கு ரொம்ப பசிச்சு எங்களுக்கு. அந்த டைகர் கேவ் போய் ரொம்ப பசிச்சு, நல்லா சாப்பிட்டு அதனால முடிவு பண்ணிக்கலாம்னு காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. உங்களோட பரோட்டா வந்து பரோட்டா என்னமோ கிரேவி
கிரேவி கொடுத்துருக்காங்க, சிக்கன் கிரேவி. இது சிக்கன் பிரியாணி, ஒரு அப்பளம். ஓகே. ஆனக்குள்ள ரீச் ஆயிட்டோம், முன்னாடிதான் இருக்கும். ஆனா கரெக்டா நாங்க வரும்போது செம்மையா மழை வந்துருச்சு. அதனால இறங்க முடியல, வண்டியில உட்கார்ந்துட்டு இருக்கோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மழை நிக்கிறதுக்காக. கரெக்டா ஆப்போசிட்ல தான் யானை வர வழி, நேரா ரொம்ப பக்கத்திலேயே பாக்கலாம். ஆனா மழை வர டைம்ல மோஸ்ட்லி வராது போல. சரி பாக்கலாம், நமக்கு அப்பியரன்ஸ் அன்னைக்கு பாக்கலாம். சேட்டா அப்படி பண்றாரு. ஸ்ட்ராங் வேணுமா மீடியம் வேணுமா? ஸ்ட்ராங்கா மீடியம்? சேட்டா ஸ்ட்ராங். காரமா இருக்கா கைஸ்? இன்னும் யானை வரல. சரி யானை வரட்டும், நம்ம வேலையை பார்க்கலான்னு ஆரம்பிச்சாச்சு. பஜ்ஜி சாப்பிட்டு இருக்கோம். நம்ம சேட்டா டீ போட்டுருக்காரு. நல்லா இருக்குல்ல பஜ்ஜி? பஜ்ஜி நல்லா இருக்கு. மலைக்கு டீ பஜ்ஜி நல்லா இருக்கு. யானை தான் வரல. பஜ்ஜியா சாப்பிட்டு மனசு தேத்திட்டு பாப்போம், வந்தாலும் வரும். பார்க்கலாமா? இறங்கு. ரொம்ப இதா இருக்கா? ரொம்ப ஆழமா தான் இருக்கு. நானே இமேஜின் பண்ணி போறேன். பாருங்க, இங்கதான் யானை வருமாமா, இது வழியா தான் வருமாமா. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பார்க்கலாம். யானைக்காக 1.5 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னும் வரல, அந்த வழியா தான் வருமாமா. ஆமா பார்க்கலாம், வந்துச்சுன்னா இவ்வளவு தூரத்துக்கு கிட்டே பார்க்கலாம். ஆனா மழை ரொம்ப வந்துருச்சா, அதனாலதான் இவ்வளோ வரவும் இல்ல. அப்புறம் எங்களுக்கும் இத்தனை நேரம் உட்காந்து கடுப்பாயிடுச்சு. ஆமா, எங்களுக்கு அது இல்லாத ரொம்ப நேரம் இதுலயே மழையிலே டிலே ஆயிடுச்சு. ஏற்கனவே நாங்க ரூம்ல இருந்து வெளியே வந்ததே லேட்டு, அங்க ரூம்ல லேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இங்க வரக்கே எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் மணி வந்திருந்தோம்னா கூட நாங்க யானை வரல. நாங்க வந்ததுல இருந்து மழை ஃபுல்லா பெஞ்சிருச்சு. இப்பதான் நாங்க இறங்குற வண்டியில இருந்து. சூப்பரா இருக்கு பாருங்க நீங்க. பாக்கலாம், லக் இருந்தா பாக்கலாம். யானை வந்துச்சா நான் காமிக்கிறேன். அவ்வளவுதான் நாங்க கிளம்புறோம். எப்போ 3:30 அதுல இருந்து 6:30 வரைக்கும் இருந்துட்டோம். இன்னும் வரல. 3:30ல இருந்தா இருக்கும். முன்னாடியே இருந்திருக்கும் நினைக்கிறேன். இல்ல 3:30ல இல்ல. பாருங்க, இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மணி 6:30 ஆச்சு, இன்னும் யானை வந்த பாடு இல்ல. 8 o'clock வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் 8 o'clock வரைக்கும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் ரொம்ப தூரம் போகணும். அதனால நாங்கள் அன்றைக்கு இன்னைக்கு பார்க்க முடியல. அதனால நாங்கள் இதோட கிளம்புறோம், ரூமுக்கு கிளம்புறோம். கோவா மாதிரி இருக்கு. இப்ப நாங்க சாப்பிட போயிட்டு இருக்கோம். ரெஸ்டாரண்ட் சூப்பரா இருக்கு. கைஸ், நாங்கள் ஆனிவர்சரிக்கு தி அண்டர்கிரவுண்ட் சார்கோல் பில்ஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸ் செமையா இருக்கு. கோவா வைப்ஸ்.
எங்களுக்கு சிக்கன் நாச்சோஸ் வந்துச்சு. மார்ஷல் எப்படி இருக்கு? டேஸ்ட் பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. அனிவர்சரி ஸ்பெஷலாக. ஆமாம், இந்த வைபே செம்மையாக இருக்கீங்க. எல்லாமே கோவா வர்க்கலா மாதிரி நல்லா இருக்கா? எங்கள் ஃபுட்டெல்லாம் வந்துச்சு. நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம் ஆனிவர்சரி டின்னர். Cheers. Guys, we are enjoying pizza. Shilu, வேறு வேணுமா? அவ்வளோதான். ஃபுல் ஆயிடுச்சா? ஓ, இந்த ரெஸ்டாரண்டே வேற லெவலா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா, ஃபுல் மூன் டேவா? உனக்கு நீ பைத்தியம் முத்திரல இன்னைக்கு தானே அது? எஸ், அது அம்மாவாசை தானே. அப்புறம் டெய்லி ஃபுல் மூனா? சரி, கார்ல ஏறோம். பாய், ரூம்ல போய் பார்க்கலாம். பாய்.